கோபி பிரேமா. சங்கேதம் நயனேன மாதவ புரஹா கிருத்வா சுதேவ்யா புனஹ மந்தஸ்மேரமுகேன சம்பகலதாம் ஆஹூய சித்ராம் ததா கிருத்வா ராதிகயா ரதிம் நிஷிரஹ प्रातश्च चन्द्रावलीं प्रेम्णा सान्त्वयसीह धीरललितो नातोऽसि கோபி பிரியா. ஹே மாதவா, நீ எதிரில் வந்த சுதேவியை ஜாடை காட்டி அழைத்து விட்டு பிறகு சம்பகலதாவை முறுவல் செய்து கூப்பிட்டு விட்டு அவ்வாறே சித்ராவையும் கூப்பிட்டு விட்டு நிசியில் ராதிகாவுடன் கூடி காலையில் சந்திராவளியிடம் வந்து அவளை சமாதானம் செய்கிறாய். கோபிகைகளுக்கு பிரியமானவனே, உன்னை தீர லலித நாயகன் என்று நான் அறிவேன் என்கிறாள் பிரேமிகா. சாதுர்ய விப்ரம விலாச நிதிஞ்ச ராதாம் ஆலிங்க்ய குஞ்ச பவனே சுக நித்ரிதோபி சந்திராவலீதி மதுரம் நிஜகாத சௌரி சத்யோ பபூவ பரிவிருத்த முகீ ச ராதா. சாதுர்யம், விப்ரமம், அழகு, சோபை எதிலுமே ராதை உயர்த்திதான். இப்படி இருந்த போதிலும் அவளது பக்கத்தில் படுத்து உறங்கும் கண்ணன் இரவில் நிகுஞ்சத்தில் தூக்கக் கலக்கத்திலேயே சந்திராவளி என்று சொன்னான். ராதை உடனே கண்ணனின் கை அணையை பிளிர்த்து திரும்பி படுத்து கொண்டாள். இதனால் கண்ணனுக்கு சந்திராவளியிடம் பிரேமை அதிகம் என்று தெரிகிறது. கதா சந்திராவல்யா கிசலயலதா குஞ்ச நிலையே முதா குர்வன் கேலிம் சரசமிஹ நேஷ்யாமி ஜனிஷாம் இதி ஸ்வோத்கண்டாஷா ரசபரித சைலே ஷிகரிணீம் சமாரூடே கிருஷ்ணே சபதி சவிதம் பிராப லலிதா. அழகிய கொழுந்துகள் அடர்த்தியான நிகுஞ்சத்தில் சந்திராவளியுடன் ஆனந்தமாய் கூடி சரசமாய் விளையாடிக்கொண்டு எப்போதுதான் இரவு வேலைகளை கழிப்பேனோ என்று நினைத்து ஆர்வத்தின் உச்சியில் ஏறி கண்ணன் அவளை எதிர்பார்க்கும் போது விஷாகா உடனே சமீபத்திற்கு வந்தாள். மயிலை எதிர்பார்க்கும் நேரத்தில் குயில் வந்தது போல் இருந்தது. கண்ணன் தான் விஷாகாவையே எதிர்பார்த்ததாகச் சொல்லி அவளுடன் விளையாடினான். त्वमेव चन्द्रावलि सर्वदा मे कृत् उत्पलं प्रेम विलासकान्त्या संस्मृश्य सद्यो विकचीकरोषि கதானுவீக்ஷே விமலம் முகம் தே. ஒரு நாள் கண்ணன் தனக்கு தானே பேசிக்கொண்டு இருந்தான். ஹே சந்திராவளி, நீ எப்போது எனது மனதாகிய நீலோத்பலத்தை உனது பிரேமையாகிய கைகளால் தொட்டு மலர்த்துகிறாய்? உனது முகத்தை எப்போது பார்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அங்கு வந்த ராதை, என்ன பேசுகிறாய் என்றாள். ஒன்றும் இல்லை, நிலவை பார்த்துதான் பேசுகிறேன் என்றான் கண்ணன். சந்திராவளி என்றால் நிலவு என்று பொருள். வைசாக மாசேபி சகீம் விஷாகாம் விஹாய விருந்தாவன குஞ்சமேதத் கதோசி கோபால கிமர்த்தமேவம் தத் சங்கமாதாப்யதிகம் சுகம் கிம். லலிதாவின் நிகுஞ்சத்திற்கு கண்ணன் வந்தான். லலிதாவும் விஷாகாவும் தோழிகள். எனவே லலிதா கண்ணனை பார்த்து கேட்டாள், ஹே கிருஷ்ணச்சந்திரா, இந்த வைசாக மாதத்தில் கூட விஷாகாவை விட்டுவிட்டு இந்த குஞ்ச கிரகத்திற்கு ஏன் வந்தாய்? வைகாசி விஷாகத்தில்
பூர்ணச்சந்திரன் விஷாகா நக்ஷத்திரத்துடன் தான் சேர்ந்து இருப்பான். அவளுடன் சேர்ந்திருப்பதை விட உனக்கு சுகம் எங்கு அதிகம்?